இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதி சந்திரன் என்பதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும், ரொம்ப மென்மையான குணம் படைந்தவங்களாகவும், அதிக சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் தெய்வ பக்தி, பெரியவங்களை மதிக்கிறது, குழந்தைகள் மீது ஒரு தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை குழந்தைகள் மீது மட்டுமல்லாமல் எல்லாத்து மேலேயும் காமிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் உங்களை விட்டு பிரியவே மனசு வராது அப்படின்னு சொல்லலாம். கடகராசி என்பர்கள் ஒரு நண்பராக இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரியும் போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது கடகராசி என்பர்களுடைய தோழர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க. அதோட கூட இந்த கடகராசி என்பர்கள் பெரிய தியாகிகள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க, ரொம்ப பாசக்காரங்க. தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் மற்றவங்க மீது காமிக்கக்கூடியவங்கன்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். குரலை யாருக்கிட்டையுமே உயர்த்தி பேச மாட்டாங்க. தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பாங்க. சொல்ல கரெக்டாக காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாகவும், ஒரு சில இடத்துல வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க. படைத்த பிரம்மனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க மாற்றிக்க மாட்டாங்க. என்ன கோபம் வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் கணக்காக வருஷக்கணக்காக கூட அவங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்ற இடத்துல வெளியில் பேசும்போது பழகும்போது டக்குன்னு யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பழகுவாங்க. ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரிய மனசே வராது. அதோடு கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் சென்சிட்டிவும், கொஞ்சம் கோபித்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. 12 ராசிகளில் அதிக அளவு நேர்மையும், விசுவாசமும், உண்மையும், வாய்மையும் உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். சட்டுன்னு யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒட்டி கொள்வாங்க, உயிருக்கு உயிராக பழகிடுவாங்க. ஆனால் பிரியறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், சுயமாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, ஏதாவது திருமண வரன் பார்க்க போகிறீங்க ஆனால் தடையாகவே இருக்குது, அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக கணிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு சுறுசுறுப்பு பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. செய்கிற தொழிலாகட்டும், வேலையிலே ஆகட்டும், பெருமிதம் படுற மாதிரி நல்ல காரியங்கள் எந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில், வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க. அந்த பயணத்தில் கூட ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்கெல்லாம் நடப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரி கூட உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும், பல வெற்றியையும் தேடித்தரும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். அதோடு கூட வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத மனஸ்தாபம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பல நாளாக பிள்ளைங்க மூலிமா கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி, பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கடகராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் வெளிப்படும். அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த பண வரவு
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதோட கூட சக உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வலம் போற போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்களாம் நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும், ஆர்வமும் இருக்கும். அதனால் பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி மாணவர்கள் வலம் வர போகிறீங்க. ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு, சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கடகராசி மாணவர்கள் வலம் வர போகிறீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. கடன் விவகாரங்களில் இருந்தவங்கெல்லாம் அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனிய வாழ போகிறீங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த கலைத்துறை அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோபதாபமான பேச்செல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. மேல்மட்ட தலைவர்களோடு வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை இடர்பாடெல்லாம் வரதுக்கான சூழல் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உத்தியோகத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அம்மன் ஆலய பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில் அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் விளக்கு போட்டு வழிபட்டு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எடுக்கிற காரியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை மாவால் விளக்கு போடுங்க. விளக்கு போடுறதுக்கு முன்னாடி வாழை இலையை அடியில் வச்சு அதுக்கு மேலே கோதுமை மாவால் விளக்கு பிடிச்சி அதில் விளக்கு போட்டு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வீட்டில் ஏதாவது சுபமங்கல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தாராளமாக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுற்றமும் நட்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. இனிய தகவல்லாம் உங்களுடைய இல்லம் தேடி வர இருக்குது. புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான அதிநவீன பொருளெல்லாம் வாங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வரவுக்கு மீறி கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடிக்கடி வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற வீட்டில் இருந்து சின்ன சின்ன இடமாற்றங்கள், தூரமாக எங்கேயாவது வீடு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதோடு கூட வண்டி வாகனம் வாங்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் ஆடம்பர பொருள் வாங்குறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மனம் மகிழ்கிறபடி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பகையை வெல்லக்கூடிய திறன் படைத்த ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. எதிர்பாராத தன வரவும் கிடைக்கும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு நல்ல ஒரு மகிழ்வான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கௌரவத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க வலம் வர போகிறீங்க. ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். இடைவிடாத முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. சுற்றத்தார்கள் மூலமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம்
விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க நாங்கள் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.